Hi dear students. Good morning sir. Good morning sir. Good morning. Please tell about this dirt bike. சார் இப்போ நம்ம வந்துட்டு மினி டர்ட் பைக் பற்றி பார்க்க போகிறோம் சார். ஸோ இது வந்துட்டு நாங்களே ரெடி பண்ண ஒரு டர்ட் பைக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஸ்டார் சிட்டின்னு சொல்லி ஒரு மாடலு டிவிஎஸில் வரதுங்க சார். ஸோ வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதே ஒரு ரெட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலரில் தான் இருந்தது. ஸோ அதே ரெட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு டயர்ஸ் ரெண்டுமே புதுசு போட்டோம். ஆக்சுவலி ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு வந்துட்டு 18 இன்ச் வீல்ஸ் தான் இருந்தது. ஸோ நாங்கள் ரியர் வீல் வந்துட்டு 17 இன்ச் வீலுக்கு மாற்றணும். ஸோ ஏன்னா மண்ணில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸோ வந்து நாபி சைடு அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி டயர்ஸ் வந்துட்டு ஆஃப் ரோட் பர்பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நல்லா ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதே ஹப்பில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த டிவிஎஸ் எக்ஸலோட 100ஓட செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டோம். Chain bracket. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டீத் வந்துட்டு 32 டீத் தான் இருந்தது. ஸோ வந்து இனிஷியல் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிறது வந்து 50 டீத் வருது. ஸோ வந்துட்டு இனிஷியல் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும், டாப் எண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இனிஷியலில் தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இனிஷியல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு கார்பரேட்டர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டார் சிட்டியோட 110 சிசியோடது போட்டிருக்கோம். கார்பரேட்டரோட 110 சிசியோடது போட்டிருக்கோம். இது எதனால் போட்டோம்னா ஆக்சுவலி வந்துட்டு அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் 110 சிசியோடது. இது வந்து 100 சிசி இன்ஜின். ஸோ அதுக்கு வந்து 110 அப்கிரேட் பண்ணுனா கொஞ்சம் அதோட இந்த ஸ்ப்ராக்கெட்டோட சேர்ந்த இனிஷியல் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கோம். 110ஓட கார்பரேட்டர். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்லிப் ஆன் மட்டும் தான் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். இனி அடுத்த வர Star City or டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி சார். TVS. ஸோ ஆக்சுவலி அதோட இன்ஜின் தான் சார் இது. Okay. நாங்கள் இன்ஜின்குள்ளார இப்போதைக்கு எந்த அப்கிரேடும் பண்ணல, ஸ்டாக் இன்ஜின் தான். நாங்கள் கார்பரேட்டர் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கு வேண்டி டாமினோட 6 த்ராட்டில் போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போதைக்கு நாங்கள் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு ஸ்லிப் ஆன் மட்டும் தான் போட்டிருக்கோம். நீ அடுத்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா பென் பைப் அடிச்சுட்டு தட் மீன்ஸ் டேரெக்டாக பின்னாடி கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் சார். அப்புறம் வந்து சஸ்பென்ஷன் ஸ்பூல்ஸ் மாற்றணும். ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்டாக் சஸ்பென்ஷன் தான், எதுவும் மாற்றலை. அது வந்து ஆக்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லி மாற்றணும் சார். அடுத்து நாங்கள் இந்த வண்டி ஈவெண்ட் கட்டு போனோம். இந்த ஈவெண்ட்டில் நார்மல் டெட் பைக் இது மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய ரேஸ் தொடர்ந்து 3 நேரம் வண்டி ரன்னிங்கே இருக்கும் சார். எண்டூரன்ஸ் டெஸ்ட் பண்ணுறேன். வண்டியோட எண்டூரன்ஸு டிரைவரோட எண்டூரன்ஸு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரேஸ் வந்து லைனாக தொடர்ந்து 3 இயர்ஸ் நடக்கும். 1 hour பிரேக் அவுட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம், வண்டி வந்து ஃபுல் நாங்கள் வந்து எல்லாமே அந்த ஈவெண்ட்டாக வண்டி ரெடி பண்ணிடுது. அதுக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷனில் எல்லாமே நல்லா முடிஞ்சு ஸ்ட்ராங்காக போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ என்னாச்சு, நாங்கள் வந்து ஈவெண்ட் ரன் ஆகும்போது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் ஆச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண ப்ராப்ளம் ஃபேஸ் ஆச்சு. அப்படி இதெல்லாம் அந்த ஈவெண்ட் எனக்கு என்னாச்சுன்னா, எங்கள் டீமில் வந்து நாங்கள் எல்லாருமே 10 பேர் இருந்தோம். 10 பேருமே ஒன்றா சேர்ந்து எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் ஆகிருக்கோம். என்னென்ன ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாஸ்ட் கட் ஆச்சு சார். நாங்கள் இந்த எக்ஸாஸ்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸாஸ்ட் கட், இந்த போல்ட் இன்னும் 2 போல்ட்டுமே கட் ஆகிருந்துச்சு. அது ஓடோட கட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அந்த இதில் டக்குனு ஒரு 2 போல்ட் ரெடி பண்ணி டக்கு மாட்டினோம். Okay. அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஃபுல் ஸ்பார்க் ப்ளேக்கை ரீப்ளேஸ் பண்ணோம். டக்குன்னு ஸ்பார்க் ப்ளேக் ரீப்ளேஸ் பண்ணோம். அண்ட் ஒரு 1 hour கேப்புக்குமே நாங்கள் கார்பரேட்டர்ஸ் எல்லாமே கழட்டி ஏர் ஃபில்ட்ரு கார்பரேட்டரில் கழட்டி க்ளீன் பண்ணி வண்டி மாட்டிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே டேட் வந்து ஏர் ஃபில்டர் நிறைய மண் டெபாசிட் ஆகும் ஏர் ஃபில்டரில். ஸோ அதனால் ஏர் இன்டேக் வந்து கம்மியாகும். அது இருக்கக்கூடாது, அதனால் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகக்கூடாதுக்காக ஒரு பிரேக்கு ஏர் ஃபில்ட்ரு, இந்த ஏர் ஃபில்ட்ரு கார்பரேட்ரு எல்லாமே கழட்டி ஒரு பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணோம் சார். டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஈவெண்ட்ஸில் எங்களுக்கு என்ன மொத்தம் இந்த பைக் மட்டுமே எனக்கு ஒரு நியர்பை 8 hours கிடச்சிச்சு சார். 8 hours இந்த ஒரு பைக் ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டில் நாங்கள் 8 hours வின் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து மெயினாக இது எண்டூரன்ஸ் வின்னர். நாங்கள் லைனாக 3 yearsல எங்கள் வண்டி மட்டும் தான் நிற்காமல் விட்டது. எங்கள் வண்டி எல்லாம் வண்டி ஸ்டாப் பண்ணுவோம். எங்கள் வண்டியில் மட்டும் தான் நிற்காமல் நியர்பை 28 lakhs அடிச்சு 3 yearsல. ஒரு ட்ராக் வந்து 5 kilometers இருக்குது சார். 5 kilometers ட்ராக். அதில் வந்து நாங்கள் 3 years 28 lakh வச்சுருக்கோம். நாங்கள் இடத்துல ஹையஸ்ட் லேப் கவுண்ட்டு அது ஸ்டாப் ஆகாமல் ஓடுனது எங்கள் வண்டி மட்டும் தான் அந்த ஈவெண்ட்டில். ஆனால் பெஸ்ட் அப்போ ஈவெண்ட் நாங்கள் பெஸ்ட் டிரைவர் அவார்டு பெஸ்ட் டிரைவர் அவார்டு அந்த எல்லாம் ஃபாஸ்டஸ்ட்டு லேப்பு நாங்கள் தான் சார். 5 kilometers அவார்டு வெறும் 5 minutes நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். 6 minutes 6 minutes 5 minutes 6 minutes நான் கவர். Overall ride is 5.